Audio Jungle. Audio Jungle. ஹலோ ஜி, காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன்ட்டு மனமடையில கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். முடிச்சு பார்த்தா பொண்ணை காணோம். எங்க இருக்க? சீக்கிரம் வா ஜி. ஜி, சோகமா இருக்கீங்க போல. ஆமா ஜி, இன்னைக்கு என் ஆளுக்கு கல்யாணம் போயிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜி. ஜி, பொண்ணா பிறந்தாலே ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போய் தான் ஆகணும். விடுங்க ஜி, ஃபீல் பண்ணாதீங்க. சரி, நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, வாங்க போய் சாப்பிடலாம். இல்ல ஜி, கல்யாணத்துல சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அதனால மதியத்துக்கும் சேர்த்து ஃபுல்லா சாப்பிட்டேன். நீங்க போய் சாப்பிடுங்க ஜி. அட, ரைஸுக்கு டெத் ஆனவனே. இப்ப நம்புறேன் ஜி, நீங்க உண்மையா தான் லவ் பண்ணிருக்கீங்க. உங்க காதல் உண்மையானதுதான். ஆமா ஜி, நான் உண்மையாதான் லவ் பண்ணேன். இந்த உலகத்துல என்ன விட அவளை யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது. இது தெரியாம அவ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா. ஜி, சொல்ல மறந்துட்டேன். ஹவுஸ் ஓனர் நைட்டுக்குள்ள 3 மாசம் வாடகை ஒட்டுக்கா தர சொன்னார். இல்லைன்னா பொட்டி பொட்டிலாம் தூக்கி ரோட்ல போட்டு வரான். ஜி, என் எக்ஸ் லவர் முழுங்காம இருக்கா. ஏன், தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா? இல்ல ஜி, நான் மாமா ஆக போறேன். ஏன் ஜி, நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல, என்ன அவசரம்? யோ, என் எக்ஸ் லவர் கர்ப்பமா இருக்காயா? என்ன ஜி சொல்றீங்க? அந்த பொண்ணே பாக்குற சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கா. ஆமா ஜி, அவ சின்ன பொண்ணுதான். அவளை நல்லா பாத்துப்பானுதான் அந்த படுபாவைக்கு கட்டி கொடுத்தாங்க. ஆனா அவனே அவ வாழ்க்கையும் அவளையும் இப்படி கெடுத்துட்டானே ஜி. அதே எனக்கு கொடுத்துருந்தா நான் இப்படி பண்ணிருப்பேனா? அவளை எப்படி எல்லாம் நல்லா பாத்துருப்பேன். அதான் உனக்கு தரல. ஜி, ஏதாச்சும் ப்ராப்ளமா? டல்லா இருக்கீங்க? ஜி, என் எக்ஸ் லவரோட குட்டி பொண்ணு யாரோ வயசான பெரியவரை கொலை பண்ணிட்டான்னு அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க ஜி. ஏன் ஜி, அந்த குட்டி பொண்ணு தெரியாம அவங்க அம்மா சமைச்ச சாப்பாடு அந்த பெரியவருக்கு போட்டுட்டாளா? இல்ல ஜி, அந்த குட்டி பொண்ணு வயசான பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா சொன்ன ஜோக்க தெரியாம சொல்லிட்டா. நல்லா இருந்த பெரியவர் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாரு. கூடவே இந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா சொல்லி கொடுத்த பாட்டையும் பாடி அந்த பெரியவரை நல்லபடியா அனுப்பி வச்சுட்டா. எங்க, ஹாஸ்பிட்டலுக்கா? இல்ல, ஆகாயத்துக்கு. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாளே, என் கண்ணுக்குள்ளே இருக்காளே. ஐயோ, என்ன அழகு! அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகாச்சே. நைட்டு 2 மணி ஆகுது, என்ன பண்றான் தூங்காம? ஒருவேளை போன வாரம் இறந்து போனவங்க தாத்தா கூட பேசிட்டு இருப்பானோ? ஜி, என்ன ஜி பண்றீங்க? ஜி, நீ காலையில பஸ் ஸ்டாண்ட்ல ஒயிட் சுடிதார்ல ஒரு பொண்ணு பாத்தங்களே, எப்படி இருந்தாவ? அந்த பொண்ணா ஜி? பஸ் ஸ்டாண்ட்லயே அந்த பொண்ணு தான் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தா. ஏன் ஜி? அவ ரொம்ப நேரம் நின்னது பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் இல்ல, என் மனசுலயும் தான். அப்புறம் தான் பஸ் வச்சுன்னு போயிட்டாலே. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போயிட்டா, ஆனா என் மனசுல இன்னும் நின்னுட்டு இருக்கா. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும். வந்துட்டாலும் சுகம் கூட சோகமாயிரும். ஜி, அந்த பொண்ணை நீங்க ரொம்ப லவ் பண்றீங்களா? என்ன ஜி இப்படி கேட்டுட்டீங்க? அத வார்த்தையால சொல்ல முடியாது. அப்போ சைகையில சொல்லுங்க. ஜி, அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல ஜி. இதேதான் அவங்க அம்மாவை லவ் பண்ணும்போதும் சொன்னீங்க. ஜி, கதையில ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. கதையை சீக்கிரம் முடிக்கலன்னா விட மாட்டேங்கிறானே. ஜி, ஏதாச்சும் ₹1 காயின் கீழே கிடைச்சிச்சா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஜி, அந்த பொண்ணு ரோட்ல வந்துட்டு இருந்தா. அப்போ ஒரு குட்டி பையன் சைக்கிள்ல இடிக்க வந்தான். அப்போ நான் அவளை காப்பாத்திட்டேன் ஜி. இதான் சான்ஸ்னு நீங்க காப்பாத்தின உயிரை நீங்களே எடுக்கிறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பீங்களே. ஆமா ஜி, அவன் என் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டா. ஜி, எனக்கு அவ ஞாபகமாவே இருக்கு ஜி. அவ எனக்குள்ள போய் ஏதோ பண்றா. என்ன ஜி பண்றது? ஜி, கைக்கு தாயத்து கட்டிக்காங்க, யாராலையும் உடம்புக்குள்ள போக முடியாது. எனக்குள்ள கேட்டேன், நீ எனக்காக பிறந்தவளா என்று. உன்னை விட அழகினி யாரும் இல்ல, இருந்தாலும் நீதான் அழகு. முட்டு முட்டு என்ன முட்டு. வேணா ஜி, முட்டினா கொம்பு முளைக்கும். ஜி, காதலோட விளையாடாதீங்க ஜி. அப்போ கண்ணாமூச்சி விளையாடலாமா? போர் அடிக்குது. சரி, அப்ப வாங்க பொண்ணு பார்க்க போலாம்.
வெக்கமா இல்லையா ஜி? இவ்வளவு நேரம் பொண்ணு உண்மையா லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப சைட் அடி கூப்பிடுறீங்க? யோ ஜி, எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போலாம்னு சொன்னோயா. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? சரி வாங்க போலாம். ஜி, இந்த ட்விஸ்ட் நாம எதிர்பார்க்கவே இல்ல. உங்க எக்ஸ் லவரோட பொண்ணு தான் உங்க லவரா? ஆமா ஜி, அதுவும் இல்லாம பொண்ணோட அப்பா வேற என்னுடைய பழைய ஸ்கூல் ஃப்ரெண்டு. அவங்க கிட்ட ஸ்கூல்ல ஒரு பென்சில் கடன் வாங்கிட்டு திருப்பி தரல. அத மனசுல வச்சுட்டு எனக்கு பொண்ணு தருவானா மாட்டானான்னு தெரியலையே ஜி. அவ்வளவுதானா ஜி? விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வர வழியில பார்த்தோம், ஒரு குட்டி பையன் பென்சில் வச்சு ஏதோ எழுதிட்டு இருந்தான். நான் போய் அவன்கிட்ட அதை கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க பேசிட்டு இருங்க. ஜி, வாங்கிட்டு வந்துட்டாங்க பென்சில். அத அவங்கிட்ட கொடுத்துருங்க ஜி. அவன் பழைய பகைய மனசுல வச்சுட்டு எனக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதுவும் இல்லாம இன்னும் 4 நாள் அவளுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவளை எங்கேயும் அடைச்சு வச்சிருக்கான். பாதுகாப்புக்கு ஆளுங்களை வச்சிருக்கான். என்ன பண்றதே தெரியல ஜி. என்ன ஜி பண்ணலாம்? ஜி, இன்னைக்கு சண்டேன்றதுனால மதியம் சிக்கன் பிரியாணி பண்ணலாம் ஜி. ஜி, உனக்கு என் லவ்வோட சீரியஸ்னஸ் தெரியல ஜி. இப்ப மட்டும் என் தாத்தா இருந்திருந்தா என் கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாரு. சரி விடுங்க ஜி, ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்குன்னே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எந்த வேலைக்கும் போகாம வெட்டியா ஊரு சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டோம்னா பொண்ணை தூக்கி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல கூப்பிடுறேன். போதுமா? பேராண்டி, நான் தான் உன் தாத்தா முனியாண்டி. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். சரி பெருசு, இது கல்யாண சீசன், ஐயர் யாரும் கிடைக்கல, அதனால நீயே கல்யாணத்தை நடத்தி வச்சிரு பெருசு. சரிடா, நீ ஸ்கெட்ச் போட்டு பொண்ணை தூக்குற வேலையை பாரு. யோ பெருசு, புது ஸ்கெட்சியா? ஸ்கிராச் ஆயிரும். நான் பாக்கெட்ல வச்சே பொண்ணை தூக்குறேன். நண்பா, பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்கே, தூக்க முடியுமா? விடுங்க ப்ரோ, தூக்க முடியலன்னா பொண்ணை உப்பு கட்டிக்கலாம். அட பாவீங்களா, பொண்ணோட அப்பம் பாதுகாப்புக்காக அவ்வளவு ஆளுங்களை போட்டிருக்கான். அவங்கள எப்படி அட்டாக் பண்றதுன்னு அதை பத்தி பேசாம எல்லாரும் பொண்ணை தொட்டு தூக்குறதுலே குறியா இருக்காங்களே. ஜி, நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. பாய்ஸ், அங்க தெரியுதுல ஒரு மாட்டு கொட்டாய், அங்கதான் பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க. வெளியே ஃபுல்லா ஆளுங்க இருக்காங்க. நாம போறோம், தாக்குறோம், பொண்ணை தூக்குறோம், நம்ம ஜிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். யோ பெருசு, கேட்டுச்சாயா? கேட்டுச்சுடா, போலாம். பாய்ஸ் மெதுவா வாங்க. நண்பா, அங்க பாரு, ஒரு நாய் இருக்கு, பயங்கரமா இருக்கு. பக்கத்துல வருது நண்பா, ரொம்ப பயமா இருக்கு. நண்பா பயப்படாத, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ஒரு ஜோக் மட்டும் சொல்லு. ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டாங்களாம், உனக்கு பிடிச்ச இனிமையான மொழி சொல்லுன்னு. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் தேன் மொழின்னு சொல்லிட்டானாம். சூப்பர் நண்பா, நாய் செத்துடுச்சு. ப்ரோ, அங்க பாருங்க, ரொம்ப பேர் இருக்காங்க. ஆமா ப்ரோ, ரொம்ப பேர் இருக்காங்க, ரொம்ப வலிமையாவும் இருக்காங்க. சரி, நீங்க ஒரு ஜோக் சொல்லுங்க, போறாங்களான்னு பாப்போம். ஒரு பையன் எக்ஸாம் வச்சுட்டு ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு லேட்டா வந்தானா. அவங்க அம்மா அவனை தொடப்பத்திலே அடிச்சிட்டு தொடப்பத்தை கழுவி பொட்டெல்லாம் வச்சாங்களாம். ஏன்னா இன்னைக்கு ஆயுத பூஜையா, ஆயுதங்களை எல்லாம் கழுவி பொட்டு வைக்கணும்ல, அதான். என்னாச்சு, அசரம் அப்படியே இருக்காங்க? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க அவங்கள பார்த்து சிரிங்க பார்க்கலாம். ப்ரோ, நான் சிரிச்சேன்னா அவங்களுக்கு முன்னாடி நாம எல்லாம் போய் சேர்ந்துடுவோம். அதனால நீங்க மியூசிக்கே போட்டுக்காங்க. சூப்பர் ப்ரோ, மொத்த பேரும் ஸ்பாட் அவுட். ஜி, அங்க பாருங்க ஜி, பொண்ணு மயக்கமா இருக்கு. பொண்ணை இழப்புறதுக்கு தண்ணி கூட எதுவும் இல்லையே. ஜி பதறாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க ஒரு ஓரமா ஒரு கப் இருக்கு பாருங்க, அந்த கப் எடுத்து உங்க வாய்கிட்ட வச்சு ஒரு நிமிஷம் நீங்க பொண்ணை பாருங்க. ஜி போதும் ஜி, கப்பு ரொம்பிருச்சு. இப்ப அந்த கப்பு இருக்கிறத எடுத்து அந்த பொண்ணு மூஞ்சில ஊத்துங்க. சூப்பர்டா, பொண்ணை நல்லபடியா காப்பாத்திட்டோம். இனி என்ன, பேரனுக்கு கல்யாணம் தான். பேராண்டி, என்ன கொன்னது வேற யாரும் இல்ல, உன் லவர் தான். சரி விடு, அப்போ சின்ன வயசுல அவ தெரியாம பண்ணிட்டா. இப்போ நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா இந்த தாத்தாவுக்கு அதுவே போதும். சரி பேராண்டி, நானும் போறேன். நான் இருந்து கல்யாணத்தை நடத்தலாம் தான் பார்த்தேன். நான் யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கேன். இப்போ மேல அட்டெண்டன்ஸ் போடுறாங்களாம். நான் மட்டும் போனேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி தாத்தா, பாத்து போ. சரிடா, கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வை, நான் போயிட்டு வரேன். சரிடா, இது சரி பெருசு, நான் பாத்துக்கிறேன். சரி பெருசு, பாத்து போ. மேல ஏரோப்ளைன் சரு சருன்னு வரும், மேல ஏத்திட்டு போறாங்க. சேஃப்டியா போய் சரி.
ஆமாடா, ஆரனே அடிக்காம வராங்க. சரி, நான் போயிட்டு வரேன். சரி பெருசு போ, ஆனா மறுபடியும் வரும்போது கட்டடிச்சுட்டு வராத. லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வா. சரிடா, நீ நொய்யின்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரம் வீடியோவை முடி. ஜி, விடிஞ்ச கல்யாணம் இந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு? தூக்கம் வர மாதிரி இருக்கு ஜி. குட் நைட். ஜி அங்க பாருங்க ஜி, பொண்ணு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு கூட்டின்னு வருது ஜி. இதுதான் ஜி நம்ம தமிழ் பண்பாடு, கள்ளச்சாராயம், இது கலாச்சாரம். சரி ஜி, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, நீங்க மணமேடைக்கு போங்க. ஜி, உங்க கல்யாணத்துக்கு நைட் என்ன சொல்றாராமா? உங்க கல்யாணத்துக்கு நான் ஏதாச்சும் திங்ஸ் கிஃப்டா கொடுத்தா நீங்க இப்ப மட்டும் தான் சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா எனக்கு நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதால நான் தர கிஃப்ட் நம்ம சேனல். காமெடி வீடியோ வருது. நீங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு எப்பவுமே சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.